பொதுவாக நம்ம டோரிமானை யாராச்சும் ரக்குன்னு சொன்னால் நம்ம டோரிமானுக்கு சமகாண்டாகும். ஆனால் உண்மையிலே நம்ம டோரிமான் ரக்குனா மாறினது அவனுக்கு தெரியாமல் இருந்தா. இன்றைக்கி நம்ம என்ன எபிசோட் பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பர்த்டே ஸ்பெஷல் எபிசோட். டோரிமான் ரக்குனா மாற போகிறான். நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெயண்ட் டோரா ரக்கூன் அட் மிட் நைட். வீடியோ வந்து வேறு இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப்பு டாக்கர். கதையோட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் காட்டுறாங்க. ஸ்பேஸில் ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை காட்டுறாங்க. ஸ்பேஸ்ஷிப்பில் ஒரு பொண்ணு பர்மனை வந்து பைத்தியம் மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அவ்வளோ வெறித்தனமாக ஃபேன் பண்ணுது பர்மனுக்கு. அப்போ கமாண்டர் கால் பண்ணுறாரு, எல்லாம் கரெக்டாக அப்போதா உங்ககிட்ட தான் அந்த உயிரினம் இருக்குது. அந்த உயிரினத்தோட பேர் தான் வந்து மாங். அந்த மாங்கை வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு மாதிரி இருக்குது. அதை ஒரு கண்டெய்னரில் வந்து இவங்க அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, என்கிட்ட தான் பத்திரமா இருக்குது, நீங்கள் சொன்ன இடத்த நான் கண்டிப்பாக சேர்த்துருவேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறா. ஸ்பேஸ்ஷிப் ஒரு கல் மேலே போய் மோதுது. அந்த மாங் இருக்கிற கண்டெய்னர் உடையுது. மாங் வெளியே வருது. வெளியே வந்த மாங் அந்த பொண்ணு பிடிக்கணும்னு ட்ரை பண்ணுறான். அந்த மாங் நேராக பூமியை பார்த்து கீழே விழுது. அந்த பொண்ணும் பூமியை நோக்கி வரா. இப்போ அப்படியே நம்ம டோரிமான் நோபிட்டாவை காட்டுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் வெக்கேஷனுக்கு ஒரு கேம்ப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வெறித்தனமாக எல்லாரும் உழைக்கிறாங்க, ஒருத்தனை தவிர. அதுதான் நம்ம நோபிட்டா. அவன் மட்டும் டோரிமானை வாங்கி வச்சிருந்த டோரையாக்கியை சாப்பிட்டுக்கிட்டே சுனியோவோட டிவியில் பர்மன் பார்த்துட்டு இருக்கானா. இதை நம்ம டோரிமான் பார்த்துட்டு, டேய் நல்லா திருந்தவே மாட்டேடா, எல்லாம் எங்கள் உயிரை கொடுத்து உழைச்சிட்டு இருக்காங்க, நீ மட்டும் ஜாலியாக தின்னுட்டு டிவி பார்க்குறியான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பானா. அப்போது நோபிட்டா டோராயாக்கி சாப்பிட்றத நம்ம டோரிமான் பார்த்துட்டு, வெயிட் இது என்னோடதாச்சேன்னு சொல்லிட்டு நோபிட்டாவை இன்னும் கற்றுன்னு கத்த ஆரம்பிச்சிருவான். இந்த டைமில் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டோராயாக்கின்ட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டு இருக்குமா. உடனே நம்ம டோரிமான் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அவன் டிவைஸ் ஒன்று வெளியே எடுத்துட்டு அந்த டோராயாக்கையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவான். இந்த டைமில் வானத்தை பாருங்கள். வானத்துலேருந்து மினுமினுத்துக்கிட்டு அப்படியே பூமியில் வந்து விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடமே நிலநடுக்கம் வந்த மாதிரி அப்படியே அதிர்ந்து போகுது. எல்லாரும் ஓடி போய் அது விழுந்த இடத்துல பார்க்குறாங்க. விழுந்த இடத்துல பார்த்தா ஒரே ஒரு பள்ளம் மட்டும்தான் இருக்குது. பள்ளத்துக்குள்ளே ஒன்றுமே இல்லை. சரி ஏதாவது செரிக்கெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் மறுபடியும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. விழுந்தது வேறு ஒன்றும் இல்லை, அந்த மாங். அந்த மாங் விழுந்த உடனே அதுக்கு ஒளியறதுக்கு இடமே இல்லாத மாதிரி டோரிமான் சாப்பிட்ற டோராயாக்கி உள்ளே போய் ஒளிஞ்சிடுதா. இந்த டோரிமானும் கண்ணு தெரியாமல் கீழே விழுந்த டோராயாக்கி எடுத்து அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். உள்ளே அந்த மாங் இருக்கிறது தெரியாமல். நம்ம நோபிட்டா பார்க்குறான், டோராயாக்கியில் ஏதோ வித்தியாசமாக தெரியுதுன்னு சொல்லிட்டு. பட் அவன் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே டோரிமான் சாப்பிட்டு முடிச்சிடறானா. சரி ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம நோபிட்டாவும் அது கண்டுக்காமல் அப்படியே விட்டுறான். அடுத்து இருட்டாவது. சரி கைஸ் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு டாடா பை பை சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வழக்கத்தை விட நம்ம டோரிமான் அதிகமாகவே சாப்பிட்றான். சாப்பிட்டு குட் நைட் சொல்லிட்டு தூங்குறானா. மறுநாள் பொழுது வந்து வெடிது. நோபிட்டா போய் டோரிமான் எழுப்புறான். டோரிமானில் எனக்கு நல்லா தூக்கம் வருதுன்னு அப்புறம் வரேன்னு சொல்கிறான். பட் நம்ம டோரிமானை சுற்றி ஒரே இலையாக இருக்குது. நோபிட்டாவோட அம்மா அப்பா வந்து கத்துறாங்க, நம்ம வீட்டில் ஒரு சாப்பாடு பொருள் கூட இல்லை, எல்லாமே காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நோபிட்டாவில் ஒன்று கூட இல்லையா, அப்போ நான் இன்னைக்கு பட்டினி தானா, சரி நான் சம்மர் கேம்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சம்மர் கேம்புக்கு கிளம்புறான். போகிற வழியில் ஒரு பொண்ணை வந்து நம்ம நோபிட்டா பார்க்குறான். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பர்மன் சாங்கை வந்து பாடிட்டு இருக்காளா. கிட்ட போய்ட்டு நம்ம நோபிட்டா சொல்கிற, பர்மன் தெரியுமா, நீ பர்மன் பார்ப்பியான்னு கேட்குறான். அந்த பொண்ணில் ஓ நான் பர்மன் பார்ப்பேன்னு சொல்லிட்டு இவங்க பர்மனை பற்றி பேசியே இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்படியே பேசிக்கிட்டு கேம்பை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜியானோ சுனியும் சீக்கிரமாக கேம்புக்கு போய்ட்டு கேம்பை பார்த்தா அங்கே கேம்பே இல்லை. அவங்க கட்டி வச்சிருந்த வீடு அப்படியே இடிஞ்சு போயிருக்குது. சாப்பிட வச்சிருந்த பொருள்லாம் காணாமல் போயிருக்கு. ஐ மீன் யாரோ சாப்பிட்டு வெறும் கவரை மட்டும் இந்த இடத்துக்கு போட்டு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஜியானோ சுனியும் செம்ம கடுப்பில் இருக்கிறாங்க. அப்போது சுசுகாவும் டோரிமானும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்களா. காலடி தடத்தை வந்து பார்க்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காலடி தடமாக இருக்குதா. அப்போ ஜியான் சொல்கிறான், கண்டிப்பாக இது கரடியோட வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஜியானும் சுனியும் கரடியை தேடி காலடி தடத்தை ஃபாலோ பண்ணி அப்படியே கிளம்புறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம நோபிட்டாவும் அந்த பொண்ணு அவங்க வராங்க. எதிரில் நம்ம டோரிமான் சுசுகாவும் இருக்கிறாங்களா. அப்போ அந்த பொண்ணை நம்ம நோபிட்டா எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்புறம் நம்ம டோரிமான் கூப்பிட்டு காட்டுறோம், இங்கே பார்த்தியா நம்ம சம்மர் கேம்பை கட்டின வீடு நாசமாக போயிருக்குதுன்ட்டு. நம்ம நோபிட்டாவும் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிறானா. அப்போ அந்த பொண்ணு கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் வச்சிருக்கான். அந்த டிவைஸில் தான் அந்த மாங் எங்கே இருக்குதுன்னு வந்து காட்டும். அப்போ இங்கே இங்கே பக்கத்தில் இருக்குன்ட்டு அந்த டிவைஸில் வந்து காட்டு. அந்த பொண்ணில் இப்போ எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு, நான் போய் பர்மனை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுறாளா. நோபிட்டால பர்மனை பார்க்க போகிறாளா, ஒரு பைத்தியமாக இருப்பாளன்னு நினச்சிப்பான். அப்புறம் நம்ம ஜியானோ சுனியும் வருவாங்க. வந்தோடனே காலடி தடம் நாங்கள் ஃபாலோ பண்ணி போனோம், சிட்டி வரைக்கும் போகுது, அதுக்கு மேலே ஃபுட் பிரிண்ட்ஸ் எங்களால் ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லிடுவாங்களா. டோரிமானா ஓகே வழக்கம் போல் என் ஸ்டைலே உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸை வெளியெடுப்பான். அது என்ன டிவைஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு விதை. அப்புறம் இந்த விதை குத்துறதுக்கு தண்ணி தேவைப்படலை. அந்த தண்ணி ஒரு ஜாரில் இருக்குது. அந்த ஜாரில் ஏகப்பட்ட பட்டன்ஸ் இருக்குது. அந்த பட்டன்ஸை கிளிக் பண்ணால் நம்ம விதைச்ச விதை எவ்வளோ பெருசு வளரணுன்ட்டு நம்மளே கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம டோரிமானும் பழத்தை தோன்றான், விதையை போடுறான், விதையை மூட்டிட்டு தண்ணியை ஊற்றுறான், மரமும் வளருது. அந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூம் இருக்குது. எல்லோரும் ஒரு ரூமில் போய்ட்டு ஜாலியாக இருக்கிறாங்க.
அடுத்து நம்ம நோபிட்டா வந்து கேட்குறான், டோரிமான் நம்ம வீட்டுக்கு போயிட்ட பிறகு திரும்ப அந்த கரடி வந்து நம்ம இடத்த நாசம் பண்ண என்ன பண்ணுறதுன்ட்டு. அப்போ டோரிமான்ல என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு அலாரம் சிஸ்டம்னு ஒரு டிவைஸை வந்து எடுக்கிறான். அந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அலாரம் இருக்குது, ஏகப்பட்ட சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளை வந்து கீழே வச்சிடறான். நான் பெஸ்ட்டு சொல்கிறான், இந்த சர்க்கிள்குள்ளே யாராச்சும் மாட்டி நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உங்கள் ஆகாயத்தில் வந்து மிதப்பாங்க. ஸோ ஈஸியாக நம்ம கரடியை வந்து பிடிச்சிடலான்னு சொல்லுவாங்களா. ஸோ எல்லாருமே கீழே சர்க்கிளை வச்சுட்டு அந்த சர்க்கிள்குள்ளே ஒரு பழத்தை வந்து வைப்பாங்க. அப்போ தான் கரடி சாப்பிட வரும்போது மாட்டிக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கரடி வரத்தை நம்மளுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அலாரத்தையும் மரத்தை சுற்றி செட் பண்ணி வைப்பாங்களா. ஓகே, இதுக்கப்புறம் எந்த கரடி நம்ம கிட்ட இருந்து மிஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு நைட் எல்லாரும் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்படியே வெட்டி கதை பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சுனியம் வந்து சொல்லுவான், நேற்று எங்கள் அம்மா ஒரு விஷயத்தை வந்து கேள்விப்பட்டாங்களாம். நம்ம ஊர் சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, அங்கே ஒரு மிகப்பெரிய ரக்கூன் வந்து உள்ளே இருக்கிற எல்லா பொருளையும் திருட்டுத்தனமாக சாப்பிட்ருச்சுன்னு சொல்லிட்டு இருப்பான சுனியும். இது கேட்டு ஜியானில் நானும் ஒரு செய்தியை வந்து கேள்விப்பட, இது எங்கள் அம்மா சொன்னாங்க. நம்ம ஊர் டோரையாக்கி வண்டி இருக்குல்ல, அந்த வண்டியை ஒரு மிகப்பெரிய ரக்கூன், அதாவது அந்த வண்டியை விட மிகப்பெரிய ரக்கூன் வந்து வண்டிக்குள்ளே இருக்கிற எல்லா டோரையாக்கியும் சாப்பிட்ருச்சுன்ட்டு நம்ம ஜியான் வந்து சொல்லுவானா. இதெல்லாம் கேட்டு டோரிமான், நோபிட்டா, சுசுகா 3 பேரும் பயங்கரமாக பயந்துருவாங்க. அடுத்து அவங்க அங்கேயே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம நோபிட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா தூங்காமல் அந்த சம்மர் கேம்பில் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கானா. புலம்புறான், எனக்கு வந்து சோதனையை பார்த்துடா டோரிமான் சொல்லிட்டு. இவன் புலம்பிட்டு இருக்கிறத கேட்டு நம்ம டோரிமான் அப்படியே தூங்கிடுறான். தூங்கின டோரிமான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கதவு திறந்து வெளியே போகிறான். இதை கண்டுபிடிச்ச நம்ம நோபிட்டா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். பட் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துறான். அதனால் டோரிமான் ஃபாலோ பண்ணுறத அப்படியே விட்டுறானா. இப்போ இந்த இடத்துல வந்து அலாரம் வந்து அடிக்குது. எல்லாரும் கரடி செத்துறான்னு சொல்லிட்டு எட்டி வந்து பார்த்தா மேலே பறந்துட்டு இருக்கிறது நம்ம டோரிமானு. எல்லாம் யோசிக்கிறாங்க, சரி இவன் மாட்டியிருக்கான், கரடி மட்டும் பார்த்தா ஒரு வேளை தூக்கத்தில் நடந்து வந்து எதாச்சும் நம்ம வச்ச பொரியலை மாட்டிருப்பானு சொல்லிட்டு இதை கண்டுக்காமையே விட்டுறாங்க. இப்போ அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட கமாண்டர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. மாங்க நீ பிடிச்சியா இல்லையா, மாங்க இங்கே இருக்க பூமிக்கு தான் வந்து ஆபத்து, அது எல்லாத்தையுமே சாப்பிட்ருன்னு சொல்லிட்டு கமாண்டர் வந்து சொல்லிட்டு இருக்காரா. அந்த பொண்ணு சொல்லுது, கவலைப்படாதீங்க நான் சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த நாள் பொழுது வந்து விடுது, எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வராங்க. அப்போ அந்த பொண்ணு கையில் வச்சிருந்த பர்மனன்ட் புக்கை நம்ம நோபிட்டா எடுத்துன்னு வந்துருப்பான். திரும்ப அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எங்கே இருக்காளோ அங்கேயே நம்ம நோபிட்டா போகிறான். எதிர்பார்த்த மாதிரி பொண்ணு அங்கேயே இருக்கிறா. அப்போது அந்த பொண்ணு வந்து நம்ம நோபிட்டா ஃப்ரெண்டை ஏற்றுக்கினால எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. நான் ஸ்பேஸ்லேருந்து வந்திருக்கேன், இதான் என்னோட ஸ்பேஸ் ஷிப், அதெல்லாம் காட்டிட்டு இருக்காளா. அப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டு இருந்தான். நம்ம நோபிட்டா பார்த்தா நீ கொஞ்சம் சாப்பிடுப்பான்னு சொன்னீங்க, அது ஒரு பட்டாணி மாதிரி இருந்ததா. அதை எடுத்து நம்ம நோபிட்டா வாயில் போட்டால் மெல்லவும் முடியாமல் முழுங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். அப்புறம் இந்த பொண்ணு வந்து சொல்கிறா, இங்கே பூமி ஒரு பெரிய ஆபத்தில் இருக்குது, நாங்கள் மாங்கன்னு ஒரு உயிரினத்தை வேற ஒரு கிரகத்தை கொண்டுட்டு போகும்போது தெரியாமல் அது பூமியில் வந்து விழுந்துடுச்சு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறான். அந்த மாங்கு வந்து பூமிக்குள்ளே வந்துடுச்சுன்னா நம்ம சாப்பிட்ற ஏதாச்சும் ஒரு பொருளுக்குள்ளே வந்து அது போயிடும். அதுக்கப்புறம் அது நம்ம உடம்புக்குள்ளேயே வந்துடும். நம்ம தூங்கும் போது தான் அந்த மாங்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். அது தூக்கத்திலேயே நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அந்த மாங்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் சாப்பாடு இருக்கும் அங்கங்கெல்லாம் போய் எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டு மொத்தமாக வந்து அழிச்சிட்டு வந்துட்டு அந்த உண்மையெல்லாம் வந்து நம்ம நோபிட்டா கிட்ட சொல்லிட்டு இருப்பாள். எல்லாம் கேட்டு நோபிட்டால பயங்கர ஷாக் ஆகிடுவா. அப்புறம் நம்ம நோபிட்டால சரிப்பா நம்ம நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவான். எதிரில் நம்ம டோரிமான் வருவானா, இந்த உண்மையெல்லாம் வந்து சொல்லிகிட்டே இருப்பான். டோரிமான்ல ஓ அப்படியான்னு சொல்லிட்டு கேட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருப்பான். அப்போ நம்ம நோபிட்டா யோசிப்பான், வெயிட், அப்போ டோரிமான் சாப்பிடும் போது அவன் சாப்பாடு, அதாவது டோரையாக்கியில் நான் இது விசித்திரமாக பார்த்தேன்னு ஒரு வேளை அது அந்த மாங்காய் இருக்குமோன்னு யோசிப்பானா. பட் ரொம்ப டோரிமானுக்கு இப்படிலாம் நடக்கும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஒன்றா சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு ஜாலியாக தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அப்படியே அந்த பொண்ணை வந்து காட்டுறாங்க. அந்த பொண்ணு அந்த மாங்குக்கு பிடிச்ச பழத்தெல்லாம் கீழே போட்டு வைக்கிறா. அந்த பழத்தோட வாசனை ஊர் ஃபுல்லாக வந்து போகுது. நம்ம டோரிமானுக்கும் அந்த வாசனை வந்து வருது. பாதி தூக்கத்தில் எழுந்துட்டு நம்ம டோரிமான் கதவு திறந்து வெளியே போகிறான். அப்போ நம்ம நோபிட்டாவை எழுந்து பார்க்குறான். டோரிமான் பெட்டில் இல்லை. அப்படியே எட்டி பார்க்குறான், பார்த்தா வெளியே போயிட்டுருக்கான். உடனே நோபிட்டா வந்து டோரிமானை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறான். அப்போது அவனுக்கு வந்து அதிர்ச்சி. ஏன்னா நம்ம டோரிமான் குட்டையாக இருப்பான், இப்போ பார்த்தா நெட்டையாக இருக்கிறான், முழுசாக ரக்குனா மாறி இருக்கிறான். இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது அந்த பொண்ணு சொன்னது, நைட்டில் நம்மளை மாங்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்போ நோபிட்டாவுக்கு புரியுது டோரிமான் வந்து மாங்கால பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு. அந்த வாசனை எங்கே வருதோ அந்த இடத்த நோக்கி நம்ம டோரிமானும் போயிட்டுருக்கான். நோபிட்டாவும் பின்னாடியே போகிறான். அப்போ அந்த பொண்ணு அங்கே இருக்கிறாளா, அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு நம்ம நோபிட்டா சொல்கிறான், மாங்கு வேறு யாரும் இல்லை, எங்களோட டோரிமான் தான், அவன் தான் மாங்கால பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணில் ஓஹோ அப்படியே கவலைப்படாத, நான் அவனை பிடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு கன்னை எடுத்து நம்ம டோரிமான் முன்னாடி நீட்டுறாளா. அப்போ நோபிட்டா கேட்குறது, என்ன கன் இதுன்ட்டு. வேறு ஒன்றும் இல்லைப்பா, இது வந்து ஃப்ரீஸ் கன்னுன்ட்டு. நீ கவலைப்படாத, உன் டோரிமானுக்கு ஒன்றும் ஆகாது, மனுஷங்களே இந்த ஃப்ரீஸ் கன் ஒன்றும் பண்ணாதுன்னு அந்த பொண்ணு வந்து சொல்வாளா. வெயிட், இவன் மனுஷன் இல்லை, என் டோரிமான் ஒரு ரோபோட்டுன்னும் போது அப்போ நோபிட்டா கேட்பான், ரோபோட் ஏதாச்சும் பண்ணுமா இந்த கன்னுன்ட்டு. அந்த பொண்ணு சொல்வானா, ரோபோட் கிட்ட இதுக்கும் செக் பண்ணதே கிடையாதுன்ட்டு. அப்போ நோபிட்டால தயவு செய்து நீ டோரிமானை வந்து ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவானா. அந்த பொண்ணில் மாங்க பிடிக்கணும்னா ஷூட் பண்ணி தாண்டா ஆகணும், இல்லை உலகமே அழிஞ்சிடும்டான்னு சொல்லும் போது நோபிட்டா நீ சுட்டினா என்னோட டோரிமான் வந்து அழிஞ்சிடுவான்னு சொல்லிட்டு
கீழே இருக்கிற பழத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம டோரிமானை வந்து திசை திருப்பி அப்படியே கொண்டுட்டு போவான். அவன் எங்கே கொண்டுட்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அவன் சம்மர் கேம்ப் போட்டாங்களே அந்த இடத்துக்கு தான். ஏன்னா அவங்க வந்து அலாரம் சிஸ்டம்லாம் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. டோரிமான் அங்கே போனானா அலாரம் அடித்து கண்டிப்பாக வந்து எழுந்துருவான். எதிர்பார்த்த மாதிரி அங்கே போகிறான். டோரிமானுக்கு அலாரம் அடிக்குது. அவனும் எழுந்து பழைய நிலைமைக்கு மாறிடுறான். இப்போ டோரிமான் நார்மலான உடனே நம்ம நோபிட்டா வந்து காட்டுறான், நீ என்ன நல்லா சேட்டை பண்ண பாருன்னு சொல்லி டைம் டிவியில். இது எல்லாத்தையும் நம்ம டோரிமான் வந்து பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு நான் இப்படியா பண்ணேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஏகப்பட்ட டிவைஸை எடுத்து எப்படியாச்சும் இந்த மாங்கை வெளியே எடுக்கணும்னு பார்க்குறான். பட் ஒரு டிவைஸுமே அவனுக்கு வந்து வேலைக்கு ஆகலை. இந்த டைமில் டைம் கால் வந்து நம்ம டோராமி பண்ணுறல பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டே அண்ணான்னு சொல்கிறா. டோரிமானில் மாமா எனக்கு பர்த்டே தான் ஒரு கேடுன்னு சொல்லிட்டு செம கடுப்பில் இருக்கிறானா. அப்போ நோபிட்டா டக்குன்னு ஃபோனை வாங்கி டோராமி இங்கே நிலைமை சரியில்லை நீங்கள் வாமான்னு சொல்லுவானா. எதிர்பார்த்த மாதிரி டோராமியும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். டோராமி வந்த உடனே நோபிட்டா என்னென்ன பிரச்சனை நடந்ததோ அது எல்லாத்தையும் டோராமி கிட்ட வந்து சொல்லிடுறான். டோராமியில் ஓ அப்படியா மினி டோரா அனுப்பி விட்டு போ மாங்காய் பிடின்னு சொல்லிட்டு டோரிமான் வயிற்றுக்குள்ள அனுப்பி விட்றாங்களா. மினி டோராவும் ரொம்ப நேரம் தேடிட்டு மாங்கெல்லாம் பிடிக்க முடியலப்பான்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுது. டோராமியில் ஷெட் நீ அண்ணனை பார்த்துக்கோ நோபிட்டா, நான் ஈவினிங்குள்ளே 22nd சென்ச்சுரிக்கு போயிட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல டிவைஸை வாங்கிட்டு வரேன் மாங்க பிடிக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு டோராமியும் கிளம்புறா. முக்கியமாக அண்ணனை வந்து தூங்க விடாதான்னு சொல்லிட்டு கிளம்புறாளா. நம்ம நோபிட்டாவில் டோரிமானை தூங்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீன் பிடின்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணிட்டு இருப்பான். ஆனால் டோரிமானுக்கு கண்ணு சொக்கி தூங்கும் போது அப்படியே மாங்காய் மாறலன்னு வரும்போது தண்ணியை கிண்ணியை ஊற்றி நம்ம டோரிமானை தூங்க விடாமல் நோபிட்டா ரொம்ப பார்த்துப்பானா. இப்போ அந்த பொண்ணு அங்கே வந்துடுவா. வந்துட்டு நோபிட்டா விட்டு நான் சுட போகிறேன்னு வாளா. உனக்கு நோபிட்டால நீ அப்படி சுடாத என் டோரிமானே வந்து அழிஞ்சிடுவான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும் போது அந்த பொண்ணு வந்து சொல்லுவா உனக்கு புரிய மாட்டேங்குது நோபிட்டா, மாங்கு ஒருத்தன் உடம்புக்குள்ளே போயிட்டு 3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுன்னா மொத்தமாக மாங்கு வந்து அவனை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும்னு சொல்லுவாளா. உடனே நோபிட்டால எனக்கு புரியுது பட் இன்னொரு 3 hours வந்து டைம் கொடு. அதுக்குள்ளே டோராமி போயிருக்கிறா ஏதாச்சும் டிவைஸ் வேணும் வந்து கண்டிப்பாக அந்த மாங்கை வந்து பிடிச்சிடலான்னு நம்ம நோபிட்டா வந்து சொல்லுவானா. அந்த பொண்ணுல ஓகே 3 மணி நேரம் டைம் தரணுமா. ஆனால் டோரிமானோட தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதா. அப்போ தான் நம்ம நோபிட்டாக்கு ஒரு ஐடியா வரும். ஸ்டார்டிங்கில் அந்த பொண்ணோட ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவான்ல பட்டாணி மாதிரி அதை கொடுப்பானா நம்ம டோரிமானுக்கு. டோரிமான் அதை வாயில போட்டோன்னே கடிக்கவும் முடியாது முழுங்கவும் முடியாதா. உடனே அவன் தூக்கம் வந்து அப்படியே போயிடுமா. உடனே இல்லை நோபிட்டா சொல்லுவான் பார்த்தியா அவன் தூக்கம் வரமாட்டேங்குது, இந்த ஸ்நாக்ஸ் நீ நிறைய வச்சிருக்கேன் அந்த பொண்ணு கிட்டே கேட்பான். அந்த பொண்ணுல வச்சிருக்கேன் ஆனால் இங்கெல்லாம் கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும்னு சொல்லுவாளா. சரி வா போய் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லி இவங்க கிளம்புவாங்களா. அப்போ டோரிமான் மட்டும் தனியாக விட்டு போவாங்க. அப்போ டோரிமான் சொல்லுவான் நீங்கள் போய் அந்த ஸ்நாக்ஸை மட்டும் கொண்டு வாங்க, நான் கொஞ்ச நேரத்துக்கு தூங்குவேன் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. இவங்களும் போவாங்க. அப்போ நம்ம நோபிட்டா வந்து டைம் கால் பண்ணி டோராமி கிட்ட கேட்பா என்னப்பா ஆச்சா இன்னும் 2 மணி நேரம் தான்ப்பா டைம் இருக்குது வந்துருவலன்னு சொல்லுவான் நம்ம நோபிட்டா. டோராமியால் கரெக்ட் டைமுக்கு நான் வந்துருவோம்ப்பான்னு சொல்லுவாளா. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டோரிமான் கிட்ட ஒரு எலி வருது. எலிக்கு பயந்து நம்ம டோரிமான் மரத்து மேலே மோதி அப்படியே கீழே விழுறான். கீழே விழுந்தவன் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறான். தூங்கினவன் அப்படியே மாங்காவாக மாறிடுறான். மாங்காய் மாறுறதை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் போன அந்த நோபிட்டா வந்த பொண்ணும் திரும்பி நம்ம டோரிமானை பார்த்துக்கிட்டு ரிவர்ஸில் வராங்க. இப்போது மாங்காய் மாறுற டோரிமான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறானா. உடனே அந்த பொண்ணு இதை பார்த்துட்டு நோபிட்டா நிலைமை கைமீறி போயிடுச்சு சுற்றுவான்னு கேட்குமா. உடனே நோபிட்டால ஆனால் அவனும் சுற்றுவான்னு கேட்குற கொஞ்சம் பொறுமா அவன் டோரிமான் என்னோட உயிர்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. அதாவது மாங்குக்கு வந்து எந்த பழம் பிடிக்கும்ன்ட்டு அந்த பொண்ணுக்கும் தெரியும் இப்போ நோபிட்டாக்கும் தெரியும். ஸோ அந்த பழத்தை ஃபுல்லாக நம்ம நோபிட்டா வந்து அள்ளிக்கிட்டான். இப்போது டோரிமானோடைய டிவைஸ் மூலமாக வளர்ந்த மரம் இருக்குல்ல அந்த மரத்தில் அவன் குத்து அந்த தண்ணியை ஊற்றினா மரம் வளர்ந்துக்கிட்டே போகல. ஸோ அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு அந்த மரத்தை சுற்ற ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்போ மாங்கம் அந்த மரத்தை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி இவங்க பண்ணுறதுனால மாங்கம் வந்து இப்போ சிட்டிக்குள்ளே போகாது அந்த மரத்தையே தான் வந்து சுற்றிட்டு இருக்கு. நம்ம நோபிட்டாவும் தண்ணியை ஊற்றி மரத்தை வளர வச்சு மரத்தையே சுற்றிட்டு இருக்கான். மாங்கம் மரத்தையே சுற்றி அந்த பழத்தை சாப்பிடலான்ட்டு சுற்றிக்கிட்டே இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம நோபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட வண்டியில் உட்காந்து தான் தண்ணி ஊற்றிட்டு இருந்தான். இப்போது வண்டி வந்து ரிப்பேர் ஆகிட்டதுனால அப்படியே நிற்க ஆரம்பிச்சிச்சு. நோபிட்டால டைம் இல்லைன்னு சொல்லிட்டு மரத்து மேலே நின்றுக்கிட்டு தண்ணி ஊற்றி மரத்தை வளர வச்சுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கானா. இதே மாதிரி போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் நோபிட்டா வந்து மரத்திலே இடிச்சிக்கிறான். தண்ணி ஊற்றுற ஜார் கீழே விழுது அந்த பழமும் கீழே விழுது. நோபிட்டா ஒரு செகண்டில் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கிட்டான். அப்போ ஜியான் சுனியும் சுசுகோ 3 பேரும் என்ட்ரி கொடுத்து அந்த கீழே விழுந்த பழத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஜக்கையும் வந்து எடுத்துக்கிட்டாங்க. திரும்ப போய் தண்ணியை ஊற்றுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா டோரிமானை கொண்டு நாங்கள் வரமாட்டோமான்னு சொல்லிட்டு எல்லாரும் டோரிமானை காப்பாற்றுறதுல ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கிறாங்க. இவங்க மறுபடியும் மரத்தை வளர வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்களா. ஒரு கட்டத்துக்கு மேலே தண்ணி இல்லை. தண்ணி வந்து காலி ஆகிடுச்சு. மாங்கம் உச்சிக்கு வந்துருச்சு. எல்லாம் முழிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போ நோபிட்டால அந்த ஜக்கில் ஏகப்பட்ட பட்டன் இருந்தது. இது ஒரு பட்டன் அம்மி விட்டுறான். அது ரீசெட் பட்டன். ஸோ இவ்வளோ பெருசாக உருவாங்களாம் மரம். திரும்பவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு போகுது. அதாவது குள்ளமாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஜியான் சுனியும் சுசுகா கிட்ட பேம்பு காப்டர் இருக்கிறதுனால தப்பிச்சிட்டாங்க. பட் இப்போது நோபிட்டாவும் டோரிமானும் அவ்வளோ டாப்லேருந்து அப்படியே கீழே விழுறாங்களா. அந்த பொண்ணில் நோபிட்டா எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு
ஓடாத ஸ்கூட்டரை ஓட வைக்கணும்னு ட்ரை பண்ணுறா. எதிர்பார்த்த மாதிரி ஸ்கூட்டரும் ஆன் ஆகிடுச்சு. நம்ம நோபிட்டாவையும் போய் காப்பாற்றிடுறா. நம்ம டோரிமான் மட்டும் தோப்புன்னு கீழே விழுறான். இப்போது அந்த பொண்ணோடைய கமாண்டர் வந்து கால் பண்ணுறாரு, நாங்கள் இங்கே வந்துட்டோம், பூமி வந்து அழிய போகுது, மாங்கு டோரிமான் உடம்புக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 3 நாள் ஆக போகுது, இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் ஒரு ஏவுக்கான ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அந்த டோரிமானோட நடுமலையில் நச்சுன்னு இறக்க போகிறோன்னு கமாண்டர் வந்து சொல்கிறாரா. இதை கேட்ட அந்த பொண்ணில் ப்ளீஸ் 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 இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இப்படியாச்சும் அவனை பழைய நிலைமைக்கு மாற்றிடலான்னு அந்த பொண்ணு ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் டைம் வந்து வாங்குவா. இப்போது நம்ம டோரிமானோ ஊரை நோக்கி கிளம்பிடுவானா. இந்த டைமில் எல்லாமே தலைப்பிச்சு பார்க்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போது அந்த பொண்ணு வந்து சொல்லுவா, இப்போ மட்டும் பர்மனன்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்குமேட்டு. நோபிட்டாவுக்கு ஒரு ஐடியா வருமா, உடனே டோராமிக்கு வந்து கால் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவான். அந்த விஷயத்தை நம்மளுக்கு வந்து காட்ட மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டோராமி அங்கே வருவா, கூடவே பர்மனும் அங்கே வருவான். எப்படா இதுன்னு கேட்டிங்கன்னா நோபிட்டா வந்து கால் பண்ணியிருப்பானா டோராமிக்கு. அவன் என்ன சொல்லியிருப்பானா, ஸ்டார்டிங்கில் டோரிமான் வந்து ஒரு ஸ்டிக்கை வச்சு டோராமிக்கு வெளியே எடுத்து சாப்பிட்ருப்பால, அதே டிவைஸை யூஸ் பண்ணி டிவி கொடுக்குற பர்மனை வெளியே எடுப்பாங்க. வெளியே எடுத்தோடனே பர்மன் வெளியே வந்துடுவான். அப்போ டோராமி வந்து 22nd செஞ்சுரிக்கு போய் சூப்பர் க்ளவுஸ் வாங்கி வந்திருப்பான். அந்த க்ளவுஸை மாட்டிக்கிட்டு இப்போது பர்மன், நோபிட்டா அப்புறம் அந்த பொண்ணு 3 பேருமே டோரிமானோட வயிற்றுக்குள்ளே போய் அந்த மாங்கை பிடிச்சிக்கிட்டு வெளியே வந்துடுவாங்க. மாங்கை பிடிச்ச உடனே டோரிமான் வந்து நார்மல் ஆகிடுவான். மாங்கை இவங்க பத்திரமா அதே மாதிரி ஒரு கண்டெய்னரில் அடைச்சி வச்சுட்டு பாய் பாய் டாட்டா சொல்லிட்டு மாங்கை அவங்க கிரகத்துக்கு வந்து கொண்டுட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம டோரிமானும் எழுந்து நின்றுட்டு நான் யார் எங்கே இருக்குன்னு கேட்பானா, நீ இப்போ நல்லா இருக்க, அதை மட்டும் தான் சொல்ல முடியும்வாங்க எல்லாரும். அடுத்து அந்த பொண்ணை வந்து கட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பர்மன் கிட்ட ஆட்டோகிராஃப் ப்ளீஸ்னு சொல்லிட்டு பர்மனை தொல்லை பண்ணி ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம டோரிமானை கட்டுறாங்க. டோரிமான் முன்னாடி கேக் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வெட்டுறான்றாங்க. டோரிமானும் வெட்டுறான். அதோட இந்த வீடியோ வந்து முடியுது கைஸ். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டாட்டா பை பாய்.